போன பதிவில் கிராமத்தில் இருக்க பொண்ணு சென்னைக்கு வந்த கதையை பற்றி பார்த்தோம். இப்போ சென்னையில் இருக்கிற மாணவிகள் கிராமத்தில் என்னென்ன சந்திக்கிறாங்க, என்னென்ன பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். செயற்கையாக கண்டுபிடிக்கிற எந்த ஒரு விஷயமும் அழுத்து போயிடும். ஆனால் இயற்கையாக இருக்கிற எல்லா விஷயங்களும், அதாவது நிலவொளியாகட்டும், கடல் அலையாகட்டும், இப்படியே நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த விஷயங்கள் நம்ம எப்போ பார்த்தாலும் நமக்கு அழுத்தே போகாது. எப்போவுமே மகிழ்ச்சியும் இன்பத்தையும் மட்டும்தான் தருவோம். அப்படிப்பட்டது தான் கிராமத்தோட பசுமையான எழில் கொஞ்சம் அழகு. நம்ம சிட்டி மாணவிகள் பஸ்ஸில் வந்து இறங்குனாங்க. இறங்கின உடனே அந்த ஸ்டாப்பிங்கில் ஒரு பெரிய மரங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து பிடிச்சாதான் அதோட அகலமே தெரியும். ஆச்சரியமாக இருந்தது இவங்களுக்கு. ஏன் தெரியுமா? சிட்டி சைடு மரம் பார்க்குறதே அதிசயம். அதுவும் இப்படிப்பட்ட பெரிய மரம் பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. கீதா சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும், நடந்த பிறகு அதுக்கப்புறமா தான் மாட்டு வண்டி வரும் அப்படின்னு சொன்னான். நம்ம கல்லூரி மாணவிகளுக்கு மனசுக்குள்ளார அடி பாவி, இப்போதான் பஸ்லேருந்து இறங்கணும், நடக்க வைக்கிறியே அப்படின்னு இருந்துச்சு. இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது இல்லையா? அவள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டா, உங்களுக்கு பெருசாக வசதி இருக்காது அப்படின்னு. மாணவிகள் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன நீரோடை போச்சு. அந்த நீரோடைய கடந்த பிறகுதான் மாட்டு வண்டியில் ஏறி அவங்க வீட்டுக்கு போக முடியும். அந்த நீரோடையில் அவங்க கால்களை வைக்கும் பொழுது அந்த நீரோடையோட சில்னஸ் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தியை தள்ளி ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டாங்க. எல்லாரும் தள்ளி எடுத்து விளையாண்டா என்ன ஆகும்? 3 பேருமே நனைஞ்சிட்டு தான் வந்தாங்க. நீரோடைய கடந்த பிறகு என்னங்க, மாட்டு வண்டி சவாரி தான். மாட்டு வண்டியில் அழகாக அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் இவங்களை ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க.